آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال إلى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال إلى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. قال الله عز وجل والفجر وليال عشر. وفي الحديث ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر. فقال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. رواه البخاري. அன்பிக்கினியை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அருளால் படைத்திருக்கின்றான். எப்படி மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதோ, பொதுவான மனிதர்களை விட நபிமார்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ, அதுபோன்று எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று காலத்திலும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஏனைய மாதங்களை விடவும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை புனிதமான ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஏனைய நாட்களை விடவும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் முதல் 10 சிறப்பான கண்ணியமான பாக்கியம் நிறைந்த நாட்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லி காட்டுகிறான். வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர். விடியற்காலை மீது சத்தியமாக, 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த 10 இரவுகள் என்று சொல்லக்கூடிய, அந்த 10 நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் எதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்றால், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்கள். இந்த நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம். அதை நாம் சுருக்கமாக ஒரு ஹதீஸின் மூலமாக அறிய வேண்டும் என்றால், புகாரியில் இடம்பெறக்கூடிய அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு அஸ்ஸாலிஹு, அதாவது நல்ல காரியங்கள், நற்காரியங்கள் செய்வதற்கு மிகவும் சிறப்பான இந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நாட்களில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் செய்யக்கூடிய நல்ல அமல்களை மிக அதிகமாக விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறான். அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம் அல் அஷ்ர். இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான, விரும்பக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக அமைந்து விடுகிறது. அப்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்கிறார்களே, அதை விடவுமா இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக சிறப்புக்குரியதாக, விருப்பத்துக்குரியதாக அமைந்து விடுகிறது என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லா ரஜுலுன் ஃபகால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அந்த ஜிஹாதும் இல்லை, இருந்தாலும் அந்த ஜிஹாதுல வகை இருக்கிறது. ஜிஹாது செய்யக்கூடிய மனிதர்களிடத்துல சில நிலைகள் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் ஜிஹாதிற்காக கிளம்பி செல்கின்றான், அவன் தன்னையும் அர்ப்பணிக்கின்றான், தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பான், அதாவது திரும்பி வரவே மாட்டார். அப்படின்னா என்ன? மௌத்தா போறார். செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் மௌத்தாய் போய் தான் வருவாங்களா? யாருமே திரும்ப மாட்டாங்களா? இல்ல, திரும்புவாங்க. சிலர்களுக்கு பாதிப்புகள் இருக்கும், பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், உடல் ரீதியான நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா உயிரோடு திரும்ப வருவாரு. இதுல வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னையும் அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணித்து அவர் திரும்பி வரவே இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த ஜிஹாது செய்யக்கூடிய அந்த முஜாஹிதை தவிர்த்து பாக்கி இந்த ஜிஹாதுல ஈடுபடக்கூடிய அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த அமலை விடவும் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது விருப்பத்திற்குரியதாக அமைந்து விடுகிறது என்ற ஒரு கருத்தினை இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த நாட்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அதிகமான அமல்களை, நற்காரியங்களை, நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கத்தை, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துமோ அது போன்ற செயல்களை அதிகமாக ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த நாட்களிலே நோன்பு வைப்பது என்பது ஏனைய நாட்களிலே நோன்பு வைப்பதை விடவும் சிறந்ததாக அமைந்து விடுகிறது. இந்த நாட்களிலே நாம் திருமறை குர்ஆனை ஓதுவது ஏனைய நாட்களில் ஓதக்கூடியதை விடவும் சிறந்ததாக அமைந்து விடுகிறது. இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய திக்ருகள் ஏனைய நாட்களில் செய்வதை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய துஆக்கள், திக்ருகள், தஸ்பீஹாத்துகள் இவை அனைத்துமே ஏனைய நாட்களில் செய்வதை விடவும் மிக சிறப்புக்குரியதாக அமைந்து விடுகிறது. எனவே இந்த நாட்களிலே நாம் மிக ஆர்வத்தோடு இந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது, உறவினர்களோடு இணைந்து இருப்பது, மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, ஜனாசாக்களை பின்தொடர்வது, இதெல்லாமே ஏற்கனவே நமக்கு நன்மைக்குரிய காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. பெற்றோர்களை நோவினைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நோவினை செய்வது பெரும் பாவங்களில் ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யாமல் இருக்கிறது. அல்லாஹ் ஏவக்கூடிய ஒன்று, தௌஹீதுக்கு அடுத்து ஏவக்கூடிய ஒன்று. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒன்று, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்துல நல்லுபகாரம், பெற்றோர்களிடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த விஷயங்களை எல்லாம் குறிப்பாக இந்த நாட்களில் நாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜனாசாக்களை பின்தொடர்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும். ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரை நாம் இருந்து திரும்பி வருவோமேயானால் 2 கீராத்து நன்மை நமக்கு கிடைக்கின்றது. ஒரு கீராத் நன்மை என்று சொன்னால் என்ன? உஹுது மலை அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மை. உஹுது மலை மிக விசாலமான பெரிய ஒரு மலைதான் உஹுது மலை. உஹுது மலையுடைய அந்த இடத்திற்கு சென்று பார்க்கின்ற போது திரும்பும் அந்த இடத்திலெல்லாம் உஹுது மலை பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மலைதான் இந்த உஹுது மலை. இந்த உஹுது மலையுடைய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை தருகின்றான். 2 உஹுது மலை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கிறது ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை இருந்து திரும்பி வந்தால். அதே போன்று நோயாளிகளுக்கு நாம் நோயாளிகளிடத்திலே நலம் விசாரிக்க சென்று வருவோமே ஆனால் நம்மோடு மலக்குகள் வருகிறார்கள். உதுவோடு சென்று நாம் சந்தித்து வருவோமே ஆனால் மலக்குகள் கலந்து கொள்கிறார்கள், நமக்காக துஆ செய்கிறாங்க. இது போன்று பலவிதமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள்.
இந்த நாட்களிலே நாம் செய்கின்ற போது இன்னும் அது பன்மடங்காக அது கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாகவும் அல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடிய ஒன்றாகவும் மாறிவிடுகிறது. திருமறை குர்ஆனை நாம் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 மடங்கு நன்மை நமக்கு சாதாரணமாகவே நமக்கு கிடைக்கின்றது. இந்த நாட்களிலே நாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் இன்னும் அது பல மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். பொதுவா இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சீசன் இருக்கு. குர்ஆன் ஓதணும்னா ரமதான் வரணும். குர்ஆன் ஓத வேண்டும் என்றால் ரமதான் வர வேண்டும். ரமலான் வந்து விட்டால் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு வந்துடும். பிற நாட்களிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஆர்வம் நமக்கு குறைந்து விடும். அந்த நாட்களிலே ஓதுவதை விடவும் இந்த நாட்களிலே நாம இன்னும் கூடுதலாக நாம் ஓதுவோமே ஆனால் அது மிக விருப்பத்துக்குரியதாகவும் சிறந்த அமலாகவும் மிக ஏற்றமான ஒரு அமலாகவும் அது மாறிவிடுகிறது. எனவே இதிலே நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அண்டை வீட்டாரிடத்துல நல்ல முறையில நடந்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு உணவுகளை பரிமாறுவது, இது போன்ற என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்கள் ஏன் இந்த அளவுக்கு சிறப்புகள் அடைகிறது என்று சொன்னால், இந்த நாட்களிலே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக, ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது, ஒரு நாளாக அமைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை நம்ம வாழ்நாள் முழுக்க தொழுகின்றோம். எல்லா காலகட்டத்திலும் தொழுதாகணும். நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ரமலான் வரும்போதெல்லாம் நம்ம நோன்பு வைக்கலாம். இது கடமையான நோன்பு. அதல்லாமல் சுன்னத்தான நோன்புகளை எப்போ வேண்டுமானாலும் நம்ம நோட்கலாம். அதே போன்று ஜகாத்தை கொடுப்பது, யாருக்கு வசதி ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயமாக ஜகாத்தை வழங்க வேண்டும். தான தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் எப்போதுமே செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரை எல்லா நாட்களிலும் செய்ய முடியாது. நாம நினைத்த நாளில் எல்லாம் ஹஜ் செய்ய முடியாது. நினைத்த மாதத்தில் எல்லாம் ஹஜ் செய்ய முடியாது. துல்ஹிஜ்ஜா மாதம் வர வேண்டும். துல்ஹிஜ்ஜா மாதத்துல குறிப்பிட்ட 5 நாட்கள் மட்டும்தான் நாம் ஹஜ் செய்ய முடியும். அப்போ இந்த நாட்களில இந்த 5 நாட்கள் ஹஜ்ஜுடைய காரியங்கள், ஹாஜிகள் ஹஜ் செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்கிறார்கள். அதோடு சேர்த்து அவர்கள் தான தர்மங்கள்ல ஈடுபடுவாங்க. அதோடு சேர்த்து அவர்கள் தொழுகையில ஈடுபடுவாங்க. இது போன்ற எல்லா விதமான இபாதத்துகளையும் ஒரு கட்டத்தில் அனைத்தும் இணைத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் தான் இருக்கிறது. இதல்லாத வேறு நாட்கள்ல நமக்கு கிடைக்காது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு மிக முக்கியமான நாட்கள் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகின்றான், இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களை எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். ஒன்று, அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காட்டுகிறான் என்பதை நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு ஸ்ம வ யذ்குரு, அவர்கள் நினைவு கூறணும் எதை? அல்லாஹ்வுடைய பெயரை. ஃபி அய்யாம் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள். அந்த அறியப்பட்ட நாட்கள் எது? அதுதான் இந்த நாட்கள். இந்த அறியப்பட்ட இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த கால்நடைகளை, அதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை அறுத்து பலியிட்டு நாம் இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹை நாம் புகழக்கூடியவர்களாகவும் அல்லாஹை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இந்த நாட்கள்ல இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறிப்பிட்டு சொல்லி காட்டுறான். அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய இந்த மாதம், இந்த நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறியப்பட்ட நாட்களாக சொல்லி காட்டுறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள். அந்த மாதம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் செய்வதில் அறியப்பட்ட நாட்கள்ல தான் ஹஜ் செய்ய முடியும். முன்பு நான் சொன்னதை போன்று எல்லா நாட்களிலும் ஹஜ் செய்ய முடியாது. யௌமு தர்வியா, யௌமு அரஃபா, யௌமு நஹ்ர், இது போன்ற ஒவ்வொரு நாளை அடைகின்ற போதுதான் அந்தந்த நாட்களில் அந்தந்த இடத்தில் இருந்து அந்தந்த சொல்லப்பட்ட வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய இபாதத்துகளை செய்ய முடியும். எனவே ஹஜ்ஜை குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்களில் தான் செய்கிறோம். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த மாதத்திலே வரக்கூடிய நாட்களுக்கு இருக்கிறது. இந்த மாதத்தில் தான், இந்த 10 நாட்களில் தான் ஒரு நாள் இருக்கிறது.
அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு நாள் என்று சொன்னால், அந்த நாளில் தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி இருக்கின்றான். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும், உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை, என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வ ரضيtu லகும் அல் இஸ்லாம் தீனா, உங்களுக்கு இந்த இஸ்லாமை தீனாக நான் புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விஷயங்களை சொல்லி காட்டுறான். 3 விஷயங்கள். ஒன்று, தீனை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான். இரண்டாவது, அல்லாஹுடைய நிஅமத்துகளை பரிபூர்ணமாக்குறான். மூன்றாவது, இந்த தீன் தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட தீனாக அல்லாஹ் இருக்கின்றான். இந்த தீன் அல்லாத, இந்த வழிமுறை அல்லாத வேறு ஒரு தீனை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்படாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனம் இறங்கியது எங்கே? அரஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபால இருக்கின்ற போது இந்த வசனம் இறக்கப்பட்டது. ஒரு யூதன், ஒரு யஹூதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொல்கிறான், நீங்க ஓதக்கூடிய குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அது போன்ற ஒரு வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டு இருக்குமே ஆனால், நல்ல கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எங்களுடைய வேதத்தில் இறக்கப்பட்டிருந்தால் இறக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் ஈதுவாக கொண்டாடி இருப்போம்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி கேட்டாங்க, அது என்ன நாள் என்று சொல்கின்ற போது அது என்ன வசனம் கேட்கிறாங்க. அந்த யஹூதி கூறுகின்றான் இந்த வசனத்தை, அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் என்று இருக்கக்கூடிய இந்த வசனத்தை அந்த யஹூதி கூறினான். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்போது இறங்கியது, எங்கே இறங்கியது என்று எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று அங்கு சொன்னாங்க. அன்பானவர்களே, இது போன்ற ஒரு மகத்தான ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி, இந்த தீனை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்காக நான் பொருந்தி கொண்டேன், இதை நான் முழுமையாக்கி விட்டேன் என்ற ஒரு நற்செய்தி பெற்ற நாள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன அஅலமல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ்விடத்திலே மகத்தான நாட்களிலேயே ரொம்ப மகத்தான ஒரு நாள் எது என்று சொன்னால் யௌமுன் நஹ்ரி சும்ம யௌமுல் கர் என்று சொன்னார்கள். யௌமுன் நஹர் என்று சொன்னால் இந்த மாசத்தினுடைய 10வது நாள் யௌமுன் நஹர். யௌமுன் நஹர், இந்த நாள்ல தான் ஹாஜிகள் அறுத்து பலியிடுவார்கள். இந்த நாள் தான் ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்கள் ஈதுல் அல்ஹா கொண்டாடக்கூடிய நாள், ஈதாக கொண்டாடக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10வது நாள் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகிறது. இந்த யௌமுன் நஹர்ல பல இபாதத்துகளை ஒரு சேர அந்த நாள்ல ஹாஜிகள் செய்வார்கள், அறுத்து பலியிடுவார்கள். அதே போன்று ஜம்ராவுக்கு சென்று கல்லெறிவார்கள், அவர்கள் தங்களுடைய அதை தவாஃபு செய்வார்கள், சை செய்வார்கள், தங்களுடைய முடிகளை கத்தரிப்பார்கள் அல்லது தலை முடியை மடிப்பார்கள். இது போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த நாள்ல அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாள் இது. ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த யௌமுன் நஹர் 10வது நாள் இருக்கிறது. இந்த நல்லதான் யௌமுல் கர் என்று சொன்னால் இந்த இபாதத்துகளை எல்லாம் செய்துவிட்டு ஹாஜிகள் எல்லாம் மினாலே தங்கி இருப்பாங்க. மினாலே 3 நாள் இருப்பாங்க. அந்த மினாலேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த நாட்களைத்தான் யௌமுல் கர் என்று சொல்லக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மகத்தான நாட்களாக சொல்லி இருக்கிறாங்க. இது போன்று பலவிதமான சிறப்புகள் இருக்கக்கூடிய நாட்களாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நாம் அதிகமாக அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரமலான் வந்து விட்டால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரபரப்பு, அமல்கள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், இரவு தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும், பரலான தொழுகையில பேணுதலா இருக்கணும், சுன்னத்தான தொழுகையெல்லாம் தொழுகணும், நான் சரியா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது என்றெல்லாம் எந்த அளவுக்கு ரமலானிலே நாம பேணுதலா இருக்கிறோமோ அடுத்த ரமலான்ல தான் மறுபடியும் அந்த ஞாபகமே வரும். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் இதையெல்லாம் பேண வேண்டிய நாட்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள்,
இவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தங்களுடைய இபாதத்துகளை அழகுபடுத்திக் கொண்டார்கள், அதிகப்படுத்திக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லா துத்ஃபிஉ சுருஜகும் லையாலி ஆஷ்ர், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே அவர்கள் சொல்வார்களாம், அதாவது இரவுகள்ல, இந்த 10 இரவுகள்ல உங்களுடைய வீடுகளிலே விளக்குகளை அணைத்து விடாதீர்கள். இந்த 10 இரவுகள்ல உங்களுடைய வீடுகளில் விளக்கை அணைத்து விடாதீர்கள். விளக்கு அணைக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இரவுல தூங்கிடாதீங்கன்னு அர்த்தம். தூங்காமல் இபாதத்து செய்யுங்க, இரவு வணக்கங்களிலே ஈடுபடுங்கள் என்று ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த நாட்களில் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ரமலானை எப்படி அந்த கடைசி 10 நாட்களை கண்ணியப்படுத்துவாங்களோ அது போன்று இந்த முதல் 10 நாட்களை, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிய முடிகின்றது. எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமான இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, தக்பீர்களை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத். இந்த நாட்கள்ல தக்பீர அதிகமா சொல்லுங்க, அக்ஸிருனா அதிகப்படுத்துங்கன்னு அர்த்தம். فأكثروا فيهن من التهليل. تهليلنا لا إله إلا الله என்று சொல்வது, தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, தஹ்மீத் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, இதையெல்லாம் அதிகமாக சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் இப்னு உமர், அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் எல்லாம் எப்படி இந்த தக்பீர்களை சொல்வார்கள் என்றால், வீடுகளில் இருக்கின்ற போது தக்பீர்களை சொல்வார்கள், கடை வீதிகளுக்கு நடந்து செல்கின்ற போது தக்பீர்களை சொல்வார்கள். அங்கே மக்கள் எல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய தக்பீர்களை கேட்டு அவர்களும் தக்பீர்களை சொல்வார்கள். அந்த காட்சி எப்படி இருக்கும் என்றால், கடலிலே எப்படி அலைகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்குமோ, அதிகரிக்குமோ, அது போன்று தக்பீர்களால் அந்த சத்தம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தக்பீர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய நேரங்களிலும் நாம் தக்பீர்களை சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அதிகமாக தஹ்மீது, அல்ஹம்துலில்லாஹ் என்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் இது போன்ற பல விதமான திக்ர்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் எந்த விதத்திலும் நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்காமல், தவறுகளிலே ஈடுபடாமல், நாம் இபாதத்துகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக, பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே அதிகமாக தக்பீர்களை சொல்லும்படி சொல்லியிருக்கிறாங்க. தக்பீர்களை பொதுவாக எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அதாவது முத்லக், முக்கையத் என்று சொல்லப்படும். எல்லா நேரங்களிலும் இந்த 10 நாட்களிலும் சொல்வது முத்லக், நம்ம எப்ப வேணாலும் சொல்லலாம். அதே போன்று முக்கையது என்று சொன்னால் குறிப்பிட்டு இந்த அரஃபாவுடைய நாட்களிலும் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலும் நாம தக்பீர்கள் சொல்வது, ஈதுடைய அந்த நாள்ல தக்பீர்களை சொல்லுவது, இது போன்ற பல நேரத்தில் நாம தக்பீர்களை சொல்வது என்பது மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில நாம் தக்பீராத்துகளை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். துஆக்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து நாம் விடுபடக்கூடியவர்களாகவும், செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த நாட்களிலே அரஃபாவுடைய தினத்தில் தான் நோன்பு வைக்க வேண்டும் என்பதல்ல, ஏனைய நாட்களிலும் நாம் நோன்பு வைக்கலாம். அதுல எந்த தடையும் இல்லை. அரஃபா வந்தாதான் நோன்பு வைக்கணும்ன்றதில்ல, வேறு நாட்களிலும் நம்ம நோன்பு வைக்கலாம். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யார் ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ, பாஅதல்லாஹு வஜ்ஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அல்லாஹ்வுக்காக யார் ஒருவர் நோன்பு நோக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் இருந்து 70 ஆண்டுகள் தூரம், அந்த அளவுக்கு அவருடைய முகத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாக்குறான். அப்போ அந்த மனிதனை அல்லாஹ் நரகத்தில் இருந்து தூரமாக்குகிறான். சாதாரணமா நோன்பு வைத்தாலே இந்த நன்மை, இந்த நாட்களிலே நாம் நோன்பு வைத்தால் இன்னும் கூடுதலான நன்மை நாம் பெறுவோம்.
எனவே அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்திலும் நாம ஈடுபடணும். குறிப்பாக அரஃபாவுடைய தினத்திலே நாம் நோன்பு வைக்க வேண்டும். ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களுக்கு இந்த நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வஸ்ஸனத அல்லதி பஅதஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளிலே அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு வைப்பது என்பது முந்தைய ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும் பிந்திய ஒரு வருட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. நிச்சயமாக மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்விடத்துல. எனவே இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக நாம நோன்பு வைத்து இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய குடும்பத்தார்களையும் இந்த இபாதத்துகளை எல்லாம் செய்வதற்கு ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக இபாதத்துகளாகவும் நற்காரியங்களாகவும் அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய காரியங்களாக நாம் அறிந்திருக்கின்றோமோ அவற்றை எல்லாம் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.